Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? Last video நம்ம problems on agesல எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு ப்ராப்ளம் பார்த்தோம், ரைட்? ஸோ ரேஷியோவை பேஸ் பண்ணி இருந்தால் எப்படி பண்ணுறதுன்னு லாஸ்ட்டாக ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம், ரைட்? இன்னைக்கு வீடியோவில் அதோட கண்டினியூவேஷன் இன்னொரு ரெண்டு ப்ராப்ளம் அடிஷ்னலாக. ஸோ இதோட இந்த ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸில் இந்த மாதிரி தான். ஸோ வெரைட்டி ஆஃப் ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்குறோம், எந்தெந்த மாதிரிலாம் இருக்கலாம் அப்படின்னு, ரைட்? ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு சேம் வரப்போகிறது. இன்கேஸ் ஏதாவது ஏஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம் கேட்குறாங்கன்னா சேம் இதே கான்செப்ட்ஸ் தான் வரப்போகுது. மேபி நம்பர்ஸ் மாற்றலாம். இங்கே 10 இயர்ஸுங்கிறது 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் அந்த மாதிரி அந்த நம்பர்ஸை மட்டும் நம்மளுக்கு மாற்றலாம். பட் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே சேம் இப்படி தான் வரப்போகுது. சரி, ப்ராப்ளம் 5 என்னன்னு பாருங்கள். த ஏஜ் ஆஃப் ஃபாதர் 10 years ago, ரைட்? ஸோ 10 years ago was thrice the age of his son. ஸோ என்ன சொல்கிறாங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அப்பாவோட ஏஜ் வந்து அவங்க பையனோட ஏஜை விட 3 மடங்கு அதிகமாக இருக்குது. ஓகே, தென் 10 years ஹென்ஸ்னா என்ன அர்த்தம்? ஆஃப்டர் 10 years, ப்ரெசென்ட்ல இருந்து ஆஃப்டர் 10 years ஃபாதர்ஸ் ஏஜ் வந்து என்னவா இருக்கான்? வில் பி ட்வைஸ் தி ஏஜ் ஆஃப் ஹிஸ் சன். ஸோ அப்போ அவங்க பையன் ஏஜை விட 2 மடங்கு அதிகமாக இருக்குது. ஃபைண்ட் தி ரேஷியோ ஆஃப் தி ப்ரெசன்டேஜ். ஸோ அவங்க ரெண்டு பேரோட ப்ரெசன்டேஜோட ரேஷியோஸ் என்ன அப்படின்னு கேள்வி. அதாவது ரெண்டு விஷயம். ஒன்று வந்து 10 years பிஃபோர், ரைட்? ஸோ 10 years பிஃபோர் ஒரு இன்ஃபர்மேஷன், ஆஃப்டர் 10 years. ஓகே, ஸோ ரெண்டு ஆஃப்டர், அதுதான் ஹென்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ ரெண்டு இன்ஃபர்மேஷன். பிஃபோர் 10 years வந்து ஃபாதரோட ஏஜ் வந்து இஸ் 3 times சன்னோட ஏஜ், ரைட்? ஆஃப்டர் 10 years வந்து ஃபாதரோட ஏஜ் வந்து ட்வைஸ் தி ஏஜ் ஆஃப் தி சன். ஓகே, இதுதான் கிவன் இன்ஃபர்மேஷன். ஸோ இதை வச்சு அவங்க ரெண்டு பேரோட இப்போ ப்ரெசன்டேஜ், இதுதான் ப்ரெசன்டேஜ். அப்போ இந்த ப்ரெசன்டேஜுக்கு முன்னாடி 10 வருஷம் பின்னாடி 10 வருஷம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு ப்ரெசன்ட் ஏஜ் என்னன்னு கேட்கல, அந்த ஏஜோட ரேஷியோ என்ன அப்படின்றது நமக்கு கேள்வி. ஓகே, ஸோ அப்போ எப்படி சால்வ் பண்ணணும்? சொல்யூஷன், லெட் தி சன்ஸ் ஏஜ் 10 years ago will be எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். 10 years agoவில் சன்னோட ஏஜ் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். தென் தி ஃபாதர்ஸ் ஏஜ் 10 years ago என்னவா இருக்கும்? 3x. ஏன்னா அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் 10 years agoன்றதுல ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதால வி ஸ்டார்ட் வித் தட், அதை எக்ஸாக எடுத்துக்கிறோம். அண்ட் சன்ஸ் ஏஜ் ஆஃப்டர் 10 years, அப்போ என்ன ஆயிரும்? எக்ஸு ப்ளஸ் 20 அப்படின்னு ஆயிரும், ரைட்? ஆஃப்டர் 10 years, அதாவது பிஃபோர் 10 years வந்து எக்ஸு, ரைட்? ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? பிஃபோர் 10 years வந்து எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். ஆஃப்டர் 10 years வந்து எக்ஸு ப்ளஸ் 20ன்னு எடுக்கிறோம். ஏன்னா இப்போ பிஃபோர் 10 yearங்கிறப்ப அது தட் இஸ் எக்ஸ் மைனஸ் 10 ஆக்சுவலி கவுண்ட் படி பார்த்தா. இங்கே தான் ப்ரெசன்ட் ஏஜ் இருக்குது. அப்போ இங்கே ப்ரெசன்ட் ஏஜுக்கு வரணும்னா இங்கே ஒரு 10 years கேப் இருக்குது, ரைட்டா? அண்டு இங்கேருந்து ஒரு 10 years கேப்பு. அப்போ மொத்தமாக எவ்வளோ வரும்? எக்ஸ் ப்ளஸ் 20. அதுதான் நம்ம இங்கே டேரெக்டாக எழுதியிருக்கோம், எக்ஸ் ப்ளஸ் 20 ஆஃப்டர் 10 years. ஏன்னா ப்ரெசன்டேஜுக்கு அப்புறம் தான் நம்ம போகணும். நம்ம எக்ஸாக எடுத்திருக்கிறது பிஃபோர் 10 years தான் நம்ம எக்ஸாகவே எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ தட் அப்போ ஆஃப்டர் 10 years வந்து என்ன வரும்? எக்ஸ் ப்ளஸ் 20, எக்ஸ் ப்ளஸ் 10ன்னு போட்டக்கூடாது, ரைட்? ஆஃப்டர் 10 yearங்கிறதால. ஓகே, நெக்ஸ்ட் ஃபாதர்ஸ் ஏஜ் ஆஃப்டர் 10 year என்னவா இருக்கும்? ஸோ ப்ரெசென்ட்டில், அதாவது பிஃபோர் 10 years வந்து 3xனா ஆஃப்டர் 10 years 3x ப்ளஸ் 20, சேம் கான்செப்ட். ஏன்னா ப்ரெசென்ட்டுக்கு வர்றப்போ ஒரு 10, அப்புறம் ஒரு 10 ஆட் ஆகிறப்ப 3x ப்ளஸ் 20. ஸோ அப்போ அக்கார்டிங் டு கொஸ்டின் என்ன சொல்லியிருந்தாங்க? ஃபாதர்ஸ் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு ட்வைஸ் ஆஃப் தி ஏஜ் ஆஃப் ஹிஸ் சன் ஆஃப்டர் 10 years, ரைட்? அப்போ ஆஃப்டர் 10 yearல ஃபாதர் ஏஜ் எக்ஸ் ப்ளஸ் 20, சன் ஏஜ் எக்ஸ் ப்ளஸ் 20, ஃபாதர் ஏஜ் 3x ப்ளஸ் 20னா திஸ் 3x ப்ளஸ் 20 இஸ் நத்திங் பட் ட்வைஸ் தி ஏஜ் ஆஃப் தி சன். ஓகே, தென் இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஸோ 3x ப்ளஸ் 20 இஸ் ஈக்குவல் டு இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணால் 2x ப்ளஸ் 40 அப்படின்னு வரும். தென் எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம், நம்பர்லாம் ஒரு பக்கம் கொண்டு போங்க. அப்போ இந்த 2x இங்கே கொண்டு வந்தா ஸோ 3x மைனஸ் 2x இஸ் ஈக்குவல் டு 40 மைனஸ் 20 அப்படின்னு வரும். தென் 3x மைனஸ் x என்ன வரும்? தட் இஸ் 2x என்ன வரும்? x, which is equal to 40 minus 20 is nothing but 20. அவ்வளோதான். அப்போ எக்ஸோட ஏஜ் நமக்கு என்னது? அதாவது எக்ஸ் வேல்யூ வந்து நம்ம 20ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். therefore the ratio of the age of father's age and son's age at present is nothing but. ஸோ ஏன்னா நம்ம எக்ஸ்ன்னு எடுத்தது என்னது? ப்ரீவியஸ் 10 years, ரைட்? ஸோ அப்போ எக்ஸ் வந்து நமக்கு 20னா அட் ப்ரெசென்ட்டில் என்ன இருக்கும்? எக்ஸ் ப்ளஸ் 10ங்கிறது யாரு? சன்னோட ஏஜ்.
3x plus 10ங்கிறது ஃபாதரோட ஏஜ். அவ்வளோதான். ரைட். நம்ம இதே நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துருக்கலாம். தட் இஸ் பர்சன்டேஜ் எக்ஸ்ன்னு எடுத்து அது x minus 10 இது x plus 10 அப்படி வச்சா நம்ம ப்ரொசீட் பண்ணியிருக்கலாம். பட் அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்குமேனு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பிஃபோர் 10 இயர்ஸே எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம். அப்போ பிஃபோர் 10 இயர்ஸ் எக்ஸ்னா நம்ம ப்ரெசென்ட் ஏஜ் கேட்குறாங்க. ப்ரெசென்ட் ஏஜுங்கிறப்ப அந்த 10 நம்ம கூட ஆட் பண்ணிக்கணும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 10. ஃபாதர் ஏஜ் த்ரைஸா 3 டைம்ஸா, அப்போ 3x plus 10. அப்போ எக்ஸ் வேல்யூ நம்ம மேலே ஃபைன் பண்ணது 20. ஸோ அப்போ என்ன வரும், 3 into 20 plus 10 is to, so 20 plus 10. ஸோ அப்போ இதோட ஆன்சர் 30. ஸோ இது என்ன 60 plus 10 is to 30. ஸோ அப்போ 70 is to 30 வரும். 10 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா வேறு ஆன்சர் இஸ் 7 is to 3. அப்போ அவங்க ப்ரெசன்ட் ஏஜோட ரேஷியோஸ் நமக்கு என்ன 7 is to 3. இதே கொஸ்டினில் ப்ரெசன்ட் ஏஜ் கேட்டிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க, ஸோ நம்ம பிஃபோர் சன்னோட ஏஜ் பிஃபோர் 10 இயர் வந்து எக்ஸா, அப்போ ப்ரெசன்ட் ஏஜ்னா என்ன அர்த்தம், எக்ஸு பிஃபோர் 10 இயர்ஸ் எக்ஸ்னா percentage is nothing but x plus 10. அப்போ என்ன வரும், ஸோ x value 20, ஸோ 20 plus 10 is nothing but 30. அப்போ ஃபாதரோட ஏஜ் என்ன percentage, ஸோ 3 times of his son, அதாவது 3x நம்ம பிஃபோராக எடுத்தது 10 years before, அது கூட 10 ஆட் பண்ணிங்கன்னா percentage. அப்போ 3 into 20 plus 10 which is nothing but 60 plus 10, so that father age is nothing but 70, son age 30. அவ்வளோதான். ரைட். ஏஜ் கேட்டிருந்தாலும் இப்படி தான் சால்வ் பண்ணணும், ரேஷியோ கேட்டாலும் இதே ப்ரொசீஜர் தான். ஓகே, ஜஸ்ட் அந்த ரெண்டு ரேஷியோ கம்பேர் பண்ணிங்கன்னா ப்ராப்ளம் ஓவர். தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் 5th கொஸ்டின். தென் லாஸ்ட் ஒரு கொஸ்டின் ப்ராப்ளம் 6 என்னன்னு பாருங்க. ஸோ த ரேஷியோ ஆஃப் தி ஏஜஸ் ஆஃப் டீனா அண்ட் ராகேஷ் இஸ் 9:10. ஸோ ரெண்டு பேரோட ஏஜஸோட ரேஷியோ, ஸோ டீனான்னு ஒருத்தவங்க ராகேஷ்னு ஒருத்தவங்க, ரெண்டோட ரேஷியோ 9:10 ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு இருக்கு. 10 years ago, ஸோ 10 வருஷம் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா த ரேஷியோ ஆஃப் தேர் ஏஜஸ் வாஸ் 4:5 அப்படின்னு இருக்கு ரெஸ்பெக்டிவ்லி. அப்போ ப்ரெசென்ட்ல அவங்க ரெண்டு பேரோட ரேஷியோ வந்து 9:10. 10 years ago 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 4:5 இருக்கு. தென் வாட் இஸ் தி percentage ஆஃப் ராகேஷ், ஸோ percentage ஆஃப் ராகேஷ் என்ன, ஒருத்தரோட ஏஜ் கேட்டிருக்காங்க. as well as டீனாவோட ஏஜ் கேட்டாலும் சேம் ப்ரொசீஜர் என்ன பண்ணுறோமோ அதுதான் பண்ண போகிறோம். லெட் டீனாஸ் ஏஜ் வில் பி 9x years. தென் ஸோ டீனாவோட ஏஜ் வந்து நம்ம 9x அப்படின்னு எடுக்கிறோம். ஏன்னா அவங்க 9:10 கொடுத்துருக்காங்க. அப்போ டீனாவோட ஏஜ் 9, ரேகேஷோட ஏஜ் வந்து 10. பட் நம்ம ரேஷியோவில் இருக்கப்ப என்ன பண்ணுவோம், எக்ஸ்ன்னு கூட ஆட் பண்ணிப்போமா. ஸோ தட் திஸ் இஸ் 9x and 10x. அப்போ டீனாவோட ஏஜ் 9x, ராகேஷோட ஏஜ் என்ன 10x. ரைட். ஏன்னா அது அட் ப்ரெசன்ட் ஏஜ்னு கொடுத்துருக்காங்க, அதுதான் இன்ஃபர்மேஷன். அப்போ ராகேஷோட ஏஜ் என்ன 10x years. ரைட். ரெண்டு பேரோட ஏஜும் அந்த ரேஷியோல இருந்து எடுத்துட்டோம். அப்போ 10 years ஆகணும் 10 வருஷம் முன்னாடி. ரைட். அப்போ என்னவா இருக்கும், டீனாஸோட ஏஜ் 4:5 அந்த ரேஷியோ கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு இதுல இருந்தே எடுத்துடலாம். பர்சன்டேஜ் 9x, பர்சன்டேஜ் 10xனா 10 years ஆகணும் என்ன வரப்போகுது -10. அப்போ டீனாஸ் ஏஜ் இஸ் நத்திங் பட் 9x -10, ராகேஷ் ஏஜ் இஸ் நத்திங் பட் 10x -10. அவ்வளோதான். ஸோ அப்போ அக்கார்டிங் டு தி கொஸ்டின் என்ன சொல்லியிருந்தாங்க கொஸ்டின்ல நமக்கு, ஸோ அவங்களோட ரேஷியோ வந்து ஆஃப்டர் 10 years, சாரி பிஃபோர் 10 years வந்து 10 years ஆகோ த ரேஷியோ ஆஃப் தி ஏஜஸ் இஸ் 4/5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் டீனாவோட ஏஜ் 10 years ஆகோ, இது ராகேஷோட ஏஜ் 10 years ஆகோ, இதோட ரேஷியோ தான் 4:5. அப்போ 9x/10 டிவைடட் பை 10x - 10 இஸ் ஈக்குவல் டு 4/5. அந்த ரேஷியோ டிவைட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் இந்த 5 எங்கேயோ இந்த 4 எங்கேயோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 5 into 9x - 10 ஈக்குவல் டு 4 into 10x - 10. இது இங்கேயும் இந்த 5 இங்கேயும் கிராஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதை 4 உள்ள 5 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 9 5s are 45. ஸோ 45x - 50 இஸ் ஈக்குவல் டு 40x - 40 அப்படின்னு வரும். தென் 45x - 40x, இந்த 40x இங்கே கொண்டு வந்தால் -40x இஸ் ஈக்குவல் டு அங்கே -40 அப்படியே இருக்குது. இந்த -50 இங்கே வந்தால் +50. ஸோ தட் இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 5x. ஸோ 5x ஈக்குவல் டு 10. ஸோ நமக்கு தேவை எக்ஸ் தான். அப்போ எக்ஸ் இஸ் நத்திங் பட் 10/5. ஸோ எக்ஸ் இஸ் நத்திங் பட் 2. அவ்வளோதான். ஸோ அப்போ ப்ரெசென்ட் அதாவது எக்ஸோட வேல்யூ 2 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். தட் ஃபோர் ப்ரெசென்ட் ஏஜ் ஆஃப் ராகேஷ் தான் நமக்கு கொஸ்டின். அப்போ ராகேஷோட ஏஜை நம்ம என்னவா எடுத்திருக்கோம் 10x, டீனாவோட ஏஜ் வந்து 9x. அப்போ 10 into x வேல்யூ 2வா. ஸோ அப்போ 10 into 2 இஸ் நத்திங் பட் 20 years. ஸோ தட் இஸ் யுவர் percentage ஆஃப் ராகேஷ். ரைட். இதே வந்து percentage ஆஃப் டீனா கேட்டிருந்தா என்ன பண்ணுவோம், ஸோ percentage ஆஃப் டீனா, ஸோ டீனா இஸ் நத்திங் பட் என்னது 9x. ஸோ அப்போ 9 into x வேல்யூ நம்ம 2 ஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ 9 into 2 என்ன 18.
தட் ஃபோர் 18 இயர்ஸ். ஸோ இதுதான் உங்களுக்கு ஆன்சர். அப்போ என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். ஸோ 2 பேர் கேட்டாலும் ஓகே. இப்போ இதே வந்து 2 பேரோட ரேஷியோ ஆல்ரெடி அவங்க கொடுத்துட்டாங்க, பர்சன்டேஜோட ரேஷியோ. இன்கேஸ் ரேஷியோ கொடுக்காம ஏஜஸ் கண்டுபிடிக்க சொல்லி அப்புறம் ரேஷியோ கேட்டிருந்தா இது 2 அப்படியே டிவைட் பண்ணிக்க வேண்டியதான். அவ்வளோதான் இன்ஃபர்மேஷன், ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளமில் அவங்க ரேஷியோ கொடுத்துட்டாங்க, ரேஷியோ கொடுத்துட்டு நம்மளை ஏஜ் கேட்டிருக்காங்க. இந்த 5th ப்ராப்ளமில் என்னன்னா ஏஜ் கொடுத்துட்டு ரேஷியோ கேட்டிருக்காங்க, ரைட்? ஸோ எப்படி கொடுத்தாலும் இந்த மாதிரி தான் நமக்கு ஏஜஸில் ப்ராப்ளம்ஸ் மேக்ஸிமம் வரும், ரைட்? ஸோ எல்லா ஒரு 6 ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கேன் லாஸ்ட் ஒரு 3 வீடியோஸில் இதோட சேர்த்து. ஸோ எல்லா வெரைட்டி ஆஃப் ப்ராப்ளம்ஸையும் நம்ம பார்த்துருப்போம், ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ as well as this ஏஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், ரைட்? ஸோ நம்ம அப்கமிங் வீடியோவில் வேறு ஏதாவது ஒரு கான்செப்ட்ஸ் பற்றி பார்ப்போம், ரைட்? ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you.